ஸோ மெயினாக அந்த இன்னைக்கு நம்ம மெயினாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது 30 வயசில் ஒருத்தவங்க வந்து இந்த சாதா கொழுப்பு கட்டின்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஃபாலோஅப்பில் வைக்கும்போது இந்த கட்டியோடைய ஷேப் வந்து கொஞ்சம் மாறிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஷேப் மாறிட்டு வர்றதுனால தான் நம்ம எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்னு கேட்கும்போது நம்ம வேக்யூம் அசிஸ்டட் எக்ஸிஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே அந்த கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோம். அண்ட் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபர்ஸ்ட் தேவைப்படாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தையல் போடுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்காரிங் இருக்காது. ஸோ இந்த ஹீலிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா சர்ஜரி பண்ணி தையல் போடுற சமயத்தில் ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 3 வீக்ஸ் கேப் கொடுத்து அந்த புண்ணு எல்லாமே ஆறிட்டு வந்த பிறகு தான் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுற சமயத்தில் தையல் போடாமல் இருக்கும்போது நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அடுத்த நாளே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுதான் பெனிஃபிட். இங்கே வந்து நம்ம 10 பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, கட்டி இது வரைக்கும் வராமல். இல்லை, இப்போ வந்து ஒரு 100 பேருக்கு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வயசில் less than 40 years அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 70%க்கு வந்து bound to have some kind of change in the breast. இப்போ நம்மளுடைய ஜாப் என்னன்னா அந்த கட்டி வந்து வளர்ந்துட்டு வரப்போதா, ஃபியூச்சரில் ஏதாவது தொந்தரவு கொடுக்க போதா, இல்லை அப்படியே இருக்க போதான்னு என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த 70%ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி 40%க்கு கொஞ்சம் ஏடிபிக்கல் செல்ஸ் இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொழுப்பு கட்டி மாதிரி இருந்தா, இல்லை சொன்ன மாதிரியே புற்றுநோய் கொழுப்பு கட்டிக்கு நடுவில் நிறைய மார்புடைய கட்டிங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். சிலது வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா போக போக வளர வாய்ப்பு இருக்கலாம், போக போக புற்றுநோயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். That is what we say pre-cancerous cells. So அந்த மாதிரி டிஷ்யூஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, it is fairly affordable. நீங்க ஓப்பன் சர்ஜரி வெர்சஸ் வேக்யூம்னு கேட்கும்போது இது கண்டிப்பா much lesser cost. மறுபடியும் கட்டி வர வாய்ப்பு இருக்கலாம் சில கட்டிங்களுக்கு, அதோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் தான். இப்போ சில கட்டிங்கள் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்த பிறகு நம்ம அந்த வேக்யூம் பண்ணி திருப்பி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம், கட்டி ஃபுல்லாக வெளியில் எடுத்திருக்கோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி வெளியில் வந்திருக்குன்னா திருப்பி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம ரெக்கரன்ஸ் எதுவுமே பார்த்ததில்ல. கட்டியோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் தான் ரெக்கரன்ஸும் நம்ம சொல்ல முடியும். ஆபத்து குறைப்பதுன்னு இருக்குது, ரெண்டு வேறு வேறு. ஸோ தடுப்புன்றது வந்து 100% அந்த மாதிரி உறுதியாக யாருக்கும் சொல்ல முடியாது. பட் ஆபத்து காரணிகள் குறைக்கலாம். அதாவது இப்போ மார்பு கட்டி ஏன் வருது, நான் சொல்கிறது புற்றுநோய் கட்டி பற்றி சொல்கிறேன். ஏன்னா மற்ற சாதாரண கட்டிகள்லாம் இவங்க சொல்கிற மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் அதனாலலாம் வரலாம். பெரும்பாலும் அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தையோ இல்லை உயிரோ பாதிக்காது. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பல. புற்றுநோய் கட்டியை பொறுத்த மட்டும் அது வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கணும்னா சில எல்லாருக்கும் தெரிந்த ஆபத்து காரணிகள் சிலதெல்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து உதாரணத்துக்கு கூடுதல் எடை வந்து ஒரு முக்கியமான ஆபத்து காரணி. அது மாதிரி இந்த வைட்டமின் டின்னு ஒன்று இருக்குது, அது குறைவு இருந்தால் அது ஒரு ஆபத்து காரணி. பல வருடங்களுக்கு நமக்கு தெரிந்தது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர்னு சொல்லி, ஈஸ்ட்ரோஜன்றது ஒரு ஹார்மோன், அது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர். அது யாருக்கு வரும்? சின்ன வயசுலேயே பருவத்துக்கு வரவங்க, இல்லை மாதவிடாய் நிற்பது ரொம்ப தள்ளி போகிறது, கர்ப்பம் தரிக்காமல் இருப்பது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன ஆகுனாக்கா இந்த ஏன்னா இதெல்லாம் வரும்போது ஈஸ்ட்ரோஜன் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ ஒரு கர்ப்பம் தரிக்கும் போதோ இல்லை தாய்ப்பால் கொடுக்கும்போதோ அதில் வந்து இன்டரப்ஷன் வருது. அது இல்லாமல் தொடர்ந்து வரும்போது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி வேறு ஏதாவது காரணத்துக்காக ஈஸ்ட்ரோஜன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஈவன் இந்த கர்ப்பம் வராமல் தடுப்பு முறைக்கு கூட ஹார்மோன் மாத்திரை எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆபத்து காரணிகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூடுதலாக தவிர்த்து, அதே மாதிரி நம்ம உண்ணும் உணவில் வந்து இது பல புற்றுநோய்களுக்கு பொருந்தும். இந்த கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவு, இந்த எண்ணெயில் பொறுத்த உணவு, சிகப்பு இறைச்சி கூடுதலாக சாப்பிடுதல், இதெல்லாம் வந்து புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை முறையில் வந்து இது வந்து எப்படின்னா இதில் வந்து லீவெல்லாம் கிடையாது. நமக்கு பிறந்தநாள் வருது, புது வருஷம் வருது, தீபாவளி வருதுன்னு அன்றைக்கெல்லாம் கொண்டாட முடியாது. எல்லா நாளைக்கும் 365 நாளும் கட்டுப்பாடாக இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் தடுக்கலாம். ஏன்னா வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் புற்றுநோய் வந்து பரம்பரையாக வருது கிடையாது, வாழ்க்கை முறையில் வருது. இதில் நம்மளுடைய கட்டுப்பாடுக்கு இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ மாசு இருக்குது,
இல்லை உடம்புல இதில் உணவில் கலப்படம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அது அரசாங்கமும் ஒரு சமுதாயமும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அது விழிப்புணர்வு வேணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். மக்கள் இதெல்லாமும் கேட்குறாங்க, அரசாங்கத்திட்ட ஆரோக்கியம் வேணும்னு யாரும் கேட்குறதில்ல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அதெல்லாம் மாறும். பட் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற அந்த ஆபத்து காரணிகளை நம்ம நிச்சயமாக ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் குறைக்கலாம், இந்த மாதிரி நோய்கள் வருவதை தடுக்கலாம். சுயமானா இப்போ அதாவது எல்லா பெண்மணிகளுக்கும் இந்த வயதுக்கு வந்த பிறகு இந்த மார்பக சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது. அது பரிந்துரை செய்கிறோம் எல்லாருக்குமே, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை அவர்கள் செய்யணும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், சாதாரண ஆரோக்கியமாக இருக்கிற மார்பு எப்படி இருக்கும்ன்றதே பெரும்பாலும் பெண்மணிகளுக்கு அவங்களுடைய மார்பு எப்படி அது இருக்கும் தெரியாது. அதனுடைய சருமம் தொட்டால் எப்படி இருக்கும், அதற்கு அடியில் எப்படி இருக்கும். ஸோ அது மாதம் மாதம் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த மனசில் பதிஞ்சிரும் சாதாரண நிலை என்னன்ட்டு. அப்போ அதாவது அசாதாரணமாக வந்தால் உடனே அதனுடைய விழிப்புணர்ச்சி வந்துடும், இன்னும் வித்தியாசமாக இருக்குதுன்னு. அதுக்காக உடனே புற்றுநோய் அர்த்தம் கிடையாது. பட் வித்தியாசமாக இருக்கும்போது மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது எல்லாமே ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே இந்த மேமோகிராம்ன்ற இது பண்ணாக்கா தடுக்க முடியாது. பட் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். எந்த புற்றுநோய்க்குமே மார்பக புற்றுநோய்க்கு முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட 100% பூரண குணப்படுத்திடலாம்.